பூஷ்ணி திரும்பி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடான்னு உட்காந்துருக்கோம். மறந்துட்டீங்களா? மறந்துட்டியா? மறக்கலாம் இல்லை. இன்னைக்கு கோட்டு ரிலீஸ் ஆகி படம் ஆக்சுவலி ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே பார்க்குறோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. புரியல. அது 3D அனிமேஷன். ஆக்சுவலி யாருன்னா மேடி மாதவ் அப்படிங்கிற. நாளைக்கு ஃபுல்லா வந்து யூடியூப் பக்கமே வரக்கூடாது, யாரும் ரிவ்யூ சொல்லிடக்கூடாது. நான் வந்து காலைல வரமாட்டேன், பட் தெரில, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது போய் பார்த்து என்னன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன், ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனால வந்து நான் பார்க்காம இருக்கிறது எனக்கு சேஃப்னு தோணுது. இல்லைன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. அதுக்கு ஒரு வார்ம் அப்பா இந்த 3D அனிமேஷன் பார்ப்பேன். ஆக்சுவலி இதே மாதிரி லியோக்கோ ஒன்று பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. லெட்ஸ் சீ திஸ். இது ஆக்சுவலி அஃபிஷியலாக பண்ணுறாங்களா இல்லை ஃபேன்ஸ் அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க இந்த மாதிரி செஞ்சு தராங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கல. இல்லை இந்த பிஜிஎம்மே நல்லா இருக்கு, மியூசிக். இது யாரு போட்டு கொடுத்தா அப்படின்னு தெரியல. தெரியுதா அந்த ஹை குவாலிட்டியா? இந்த கேமிங் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறது பெரிய விஷயம். மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம். எவ்வளோ க்ளீனாக இருக்கு தெரியுதா? ரியல் ஃபேஸ். அதான் நல்லா இருக்குப்பா. அது இல்லை விஜய், தெரியுதா? அந்த பிளட் ஸ்பிளிட் ஆகுறது கூட நல்லா இருக்கு. ஸ்மைலிங் நல்லா இருக்குல்ல, நல்லா காட்டியிருக்காங்க. இது அப்பா கேரக்டரா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு நம்ம படம் பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும். இது படத்தோட பிஜிஎம். ஆனா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்பா கேரக்டருக்கும் இதுக்கும். அப்பா கேரக்டர் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு விஜய் மாதிரியே. இல்ல ஆக்சுவலி அப்பா கேரக்டருக்கும் இதுக்குமே பையன் கேரக்டருக்குமே நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னே தான் வெங்கட் பிரபு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இன்டர்வியூஸ்ல எல்லாருமே. இல்ல எனக்கு அப்பா கேரக்டர் தான் பார்த்தா விஜய் ஃபேஸ் மாதிரியே ஃபீல் ஆகுது. அது சிஜின்றதுனால. இன்னொன்று என்னன்னா நிறைய படத்துல அப்படியே எக்ஸாக்டா பண்ணியிருப்பாங்க அப்பா பையன். அது ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை தான் ட்ரை பண்ண போய் அது கடைசியில சொதப்பிட்டு ஸ்பார்க் சாங்ல வந்து சரியா அந்த சின்லாம் கம்மி பண்ணி வச்சானே அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த சின்ன கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. மறுபடியும் சின்ன பெருசாக்குனே பார்க்கறதுக்கு எல்லாரும் என்ன சொல்லாருங்க, இது நார்மலா பார்த்தாலே விஜய் அப்படித்தானே இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு நீங்க மெனக்கெட்டு உட்காந்து சிஜி பண்ணிருக்கீங்க காசை போட்டு அப்படின்னு பண்ணாலும் குத்தம், அப்படி பண்ணாலும் குத்தம். சரி விட, ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்காங்கல்ல. இந்த கன் இப்படி பண்ற ஷாட் வந்து வேற எதுலயும் நான் பார்த்திருக்கேன். துப்பாக்கியில வருமா? நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லாவே ஃபேஸ் நல்லா இருக்கு. நைஸ். பட் உண்மையா சொன்னா இதை விட லியோ பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு இது. பட் இது வந்து அந்த கேரக்டர் நல்லா இருக்கு, ஃபேஸ்.
இதுவும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பையன் கேரக்டர் வந்து செம்ம இதா கிரேசியா ரொம்ப சூட்டியா இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு. நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நாளைக்கு நான் படம் பார்த்துட்டு நானே தெரிஞ்சுக்கிறேனே. யாரு வில்லன் தெரியுமா? எனக்கு தெரியும். யாரு? ஐயோ, நீ கூட எங்க அம்மா சொன்னாங்களே, யாரு, மோகனா, மைக் மோகனா அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மைக் மோகன் கிடையாது. சரி, தயவுசெய்து சொல்றேன், போதும் உங்களோட இது. நான் நாளைக்கு படம் பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிறேன். எல்லாமே பேர் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது இன்ட்ரெஸ்டிங்கா. இவர் இருக்காருல்ல, நான் அப்புறம் எடுத்து போட்டு போயிடுவேன். அவர்தான் வில்லனா. எவரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை நேர்லயே படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவரு வில்லன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவர் வில்லன் இல்லன்னு கடைசியில மாத்தி விட்டுருவாங்களாம். நாளைக்கு நான் படத்துக்கு வரட்டுமா வேணாமா? சரி, ஓகே, ஒரு டிக்கெட் வித்துடுறேன் நானு. நான் எல்லாமே போய் பாத்துருவீங்க. உங்களே நான் அனுப்ப மாட்டேனா போலன்னா.